தேவ பிள்ளைகளையும் அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிற தேவ ஆவியானவர் அப்பா எங்களை மறைத்து வெளிப்படுவீராக ஆண்டவர். அப்பா இந்த வெள்ள பகுதியில் ஆண்டவரே முதல் சபை கூடுகை ஆண்டவரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஒவ்வொரு வாரம் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நடக்கிற எல்லா ஆராதனையும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைக்காக அமைவதாக ஆண்டவரை முழுமையாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. இந்த நாளிலே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் வயலாக ஆண்டவரே, ஆராதனை வயலாக, சாட்சி வயலாக ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளிலே எங்களை ஒரு கருவியாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களுடைய வலது கருத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். நீதியான நேரத்தை உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துகிறார்கள்.
இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பாக்கியவான் அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். படைப்பு பார்க்கிறோம். அப்புறம் படைப்பு பாருங்க, என்னது மரச்செடி கொடிகளை பண்றாரு ஆண்டவர் வாசிக்கும் முதலாம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இரண்டாம் அதிகாரத்தை பார்க்கும்போது என்ன பண்ணாரு, தேவனை தம்முடைய 7ஆம் நாள் என்ன பண்ணாரு, இரண்டாம் அதிகாரத்துல எல்லாத்தையும் படிச்சு என்ன பண்ணாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு. என்னது, முதல் நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, என்னது 6 நாள் படிச்சுட்டு என்ன பண்ணாங்க, சனின்றாங்க, சனிக்கிழமை சனின்றாங்க. நம்ம அப்படியே திட்டோம். 7ஆம் நாள் என்ன பண்றாரு, இரண்டாம் அதிகாரத்துல ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கணும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த 6 நாள் நல்லா உழைக்கணும். என்னது, நல்ல வேலை செய்யணும், குடும்பத்துக்காக நல்ல வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும். 7ஆவது நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கும் போது யாரு, நம்ம படைத்த கடவுளை என்ன பண்ணோம், ஆராதனை செலுத்தணும். அம்மே அல்லேலூயா. 6 நாள் நல்ல வேலை செய்யணும். எதுக்காக, நாம் குடும்பத்துக்காக நல்ல வேலை செய்யணும், நல்லா சாப்பிடணும். ஆமென். 7ஆம் நாள் இந்த 6 நாளும் நம்ம கடந்து வர கிருபை செய்த இயேசுவுக்கு நன்றி செலுத்திட்டு குடும்பத்தோடு என்ன பண்ணோம், சந்தோஷமா இருக்கணும். என்ன பண்ணோம், சந்தோஷமா இருக்கு. ஆமென் அல்லேலூயா. அதுதான் 7ஆம் நாளோட படைப்பு. ஆண்டவர் 6 நாள் படைச்சு 7ஆம் நாள் ரெஸ்ட் எடுத்தாரு. அதே போல் நாமும் 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆவது நாள் ஆராதனை முடிச்சுட்டு நம்ம குடும்பத்தோடு கறி மீன் சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ, கஞ்சி குடிக்கிறோமோ குடிக்கலையோ, பிள்ளைகளோடு புருஷனோடு அம்மாவோடு கணவரோடு மனைவியோடு என்ன பண்ண, நம்ம சொந்த பந்தத்தோடு சந்தோஷமா இருக்கிறனால தான் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அம்மே அல்லேலூயா. அதுக்கு எந்த வேலையும் வச்சக்கூடாது. துணி துவைக்கிற வேலை, அந்த வேலை என்ன பண்ண, சாப்பிடணும், துண்ணணும், வீட்டுக்காரங்க கூட பிள்ளைங்களோட மனைவி கூட அப்பா அம்மா கூட என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். சொந்த பந்தங்களோட என்ன பண்ண இணைஞ்சி வாழ கத்துக்கணும். அம்மே அல்லேலூயா. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். திருப்பி செத்து மறிச்சு வீடு வந்து பிறப்புன்னு சொல்ல முடியுமா? ஆனா நம்ம புராண கீதம் சொல்லுதுன்னா, அது செத்துட்டா பூனையாகவும் எலியாகவும் குரங்காகவும் நாயா வரவே மாட்டோம். ஆமென் அல்லேலூயா. மனிதனுடைய பிறப்பு ஒரு முறை தான். அந்த பிறப்பு வாழ்கிற யார் உண்டாக்குனாரு, என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படியா கடவுள் படைத்தாரு. கீழ்ப்படியாமை. கடவுள் சொன்னாரு, அந்த வீட்டுக்கு போவாத, அது கூட சேராத அப்படின்னு சொல்றோம்ல. அந்த தெருவுக்கு போவாத. ஏன் சொல்றோம், அந்த தெருவுக்கு போனாக்கா நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த வீட்டுக்கு போனா நம்ம பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த பையனுக்கு போய் சுத்தனாக்கா பையனுக்கு பாதுகாப்பு இல்லை. அது அச்சத்துனால என்ன பண்ணணுமா, கொஞ்சம் கண்டிப்பாக பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, நடந்து கொள்கிறோம். ஆமென். அதே கேட்காம போய் என் பேச்சு கேட்காம பண்ணல, நல்லா வேணும் சொல்றோமா. ஏன்னா கேட்காம போனால வலி அவர்கள் அனுமதிக்கணுமா, மொட்டாச்சிடலாமா, முடிக்க ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். இது வந்து ஆதிகாரத்துல நம்ம பாசிக்கும் போது கடவுளுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாம போனதுனால வீழ்ச்சி உண்டாயிடுச்சு. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இப்ப நம்ம இது குறிச்சு பார்க்கல. இது ஏற்ற ஆதிகாரம் முடிச்சதும் உங்களுக்கு வந்து நான் எழுதி பிரிண்ட் போட்டு தந்திருக்கேன். ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சிஸ்டர் என்ன பண்ணணும், இன்னைக்கு சீஷர்களை நம்ம உருவாக்கணும். இப்ப நீங்களும் ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும். அதாவது ஒரு 5-6 குடும்பம் இருக்குங்க, ஐஎஸ்ஆரை பத்தி நல்லா தெரியும். இந்த உங்களோட ரட்சிப்பு நின்று விடக்கூடாது. என்னது, உங்களோடு கூட உங்க குடும்பம், நான் மட்டும் நல்லா தான் போது சொல்றப்பா, கடவுளே என்ன மட்டும் காப்பாத்து சொல்றாங்கல்ல, நம்ம மட்டும் காப்பாத்து, ஆண்டவரே என்னையும் காப்பாத்து, மற்றவங்களையும் காப்பாத்து. அது போல நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதாது, நீங்க மட்டும் ஏசப்பா பத்தி தெரிஞ்சா போதாது, உங்கள் மூலமாக உங்கள் சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்கள் கிராமத்தில் உள்ளவர்கள் என்ன பண்ணோம், ரட்சிப்புக்குள்ள நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும், லீடராக மாறணும். அப்படின்னா சீஷர்களாக மாற வேண்டும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட 12 சீஷர்கள் தேர்ந்தெடுத்தாரு. எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு? அவர் மட்டும் எல்லாம் செய்ய முடியாதா? அவரால் முடியும். இருந்தாலும் இன்னைக்கு நான் செய்யறதுலேருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 18 to 19 கிலோமீட்டர் நம்ம வெள்ளம். கரெக்டாக
அது 2-19 வரும் இல்லையா? இன்னைக்கு அங்கிருந்து நான் வரேனாக்கா இந்த இடத்துல பல ஊழியக்காரர்கள் வந்தாங்க, பல பேர் ஊழியம் செய்தாங்க. எங்கள் முன்னோர் நிறைய பாசமான வந்து விட்டுட்டு போயிட்டு வேலூர்ல ஊழியம் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, டேவிட் பாஸ்டர் உனக்கு எதனா உதவி வேணுமா சொல்லு, நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விட்டுட்டு போனாக்கா இங்க அவங்க உருவாக்கல. யார் உருவாக்கல? சீஷர்களை என்ன பண்ணணும்? உருவாக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மத்தேயுவை வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 28ஆம் அதிகாரம். சின்ன புக்கு தான்பா, இதுல 28ஆம் அதிகாரம் எடுப்பான். 28ல 19 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பருவம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, இயேசுவை பத்தி என்ன தெரிஞ்சிட்டீங்களோ, நீங்க தெரிஞ்சு கொண்டதை என்ன பண்ணணும்? ஆயா கிட்ட போய் சொல்லணும், தாத்தா கிட்ட சொல்லணும், அத்தை கிட்ட சொல்லணும், உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் என்ன பண்ணா சொல்லணும். அவங்க வசனம் சொல்றது, காதுள்ளவன் கேட்க கடுவான், கேட்கிறவன் கேட்கட்டும். கேட்டா கேள்வி சொல்றல, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நம்ம போய் என்ன பண்ணோம்? சொல்ல வேண்டும். ரெண்டாவது காரணம் பார்க்கும்போது சீஷனாக்கி என்ன பண்ணோம்? அவர்களை நம்ம என்ன பண்ண உருவாக்க வேண்டும். மூன்றாவது காரியம் ஞானஸ்தானத்துக்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நான்காவது காரியம் உபதேசம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் செய்ய வேண்டிய காரியம் 4 காரியம் இருக்கிறது. ஆமென். அழுவது போனா போதாது, நான் மட்டும் சர்ச்சுக்கு போனா போதாது. ஆமென். போற சனி, ஹலோ, போகிற சனி, ஹலோ, தனியும் போவாதான். அடுத்து என்ன போனோம்? நாத்தியாம வருதுல்ல, போற சனி சனியா போவாது, சனியோடு சேர்ந்து நாத்தியாம போவோம். அவன் சொல்ல போற செம்ம போவாதா அது. அது மாதிரி நம்ம மட்டும் போனா போதாது. ஆமென். ஹல்லேலூயா. நாமும் ஆண்டவனை அழைத்து செல்ல வேண்டும் எங்க திருசபைக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக புறப்பட்டு நம்மனா எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கணும். இப்போ உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா? எங்க சொந்தக்காரர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க, அந்த ஊர்ல இருக்கிறாங்கக்கா, பாஸ்டர் வாங்க பாஸ்டர் உற்சவம் பண்ணிட்டு வரலாம். அதாங்க நாங்க வருவோம். என்ன பண்ணுவேன்? நாங்க வருவோம். நீங்க என்ன பண்ணோம்? நீங்க போறீங்க, எங்களை கூப்பிடுங்க, உங்க கூட நாங்க வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க புறப்பட்டு போய் இயேசுவை பத்தி சொல்லணும். புறப்பட்டு போய் நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம்? உங்க கூட ஊழியத்துல கலந்துப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இது கூட அதை கூட கேட்டு போவோம். தண்ணி கூட கேட்க போட்டாலும் சாப்பிட போறது உங்களுக்கு யாரும் நம்ம கஷ்டத்தை கொடுக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம புறப்பட்டு போய் அப்புறம் புறப்பட்டு போங்கள். நம்ம மத்திய லூக்கால வாசிக்க போறோம். லூக்கா 10 3வது புக்கு. லூக்கால 10ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசிக்கும் போது பாருங்க, புறப்பட்டு போங்கள். இந்த வருஷத்துல ஒரு 5 பாயிண்ட் பாக்கலாங்க. நீங்க இப்ப நான் பேசும்போது நீங்க வாசிங்க அப்படின்னா வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? 1-10-11 வரைக்கும் வாசிக்கலாம். நான் வாசிக்க தேவையில்ல. இந்த வசனத்தை நம்ம சொல்றேன், நீங்க அத்வாசம் நோட் பண்ணீங்க. செய்ய வேண்டியவை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்க புறப்பட்டு, முதல் வசனம் புறப்பட்டு போய், ரெண்டாவது புறப்பட்டு போங்கள். ஆமென். இதுல போகிற இடத்துல நாம் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். நம்ம எங்க போக போறோமோ, எந்த ஊருக்கு போக போறோமோ, யார வீட்டுக்கு போக போறோமோ அவங்களுக்காக நாம் முதலாவது ஜெபிக்கணும். என்னது? ஏசப்பா, எங்க மாமனார் வீட்டுக்கு போறேன், எங்க சித்தப்பா வீட்டுக்கு போறேன், எங்க பிறந்த ஊருக்கு போறேன், மாமா பார்க்கறேன், பெரியப்பா பார்க்க போறேன், ஆயா பார்க்க போறேன், அவங்களை பார்த்து நான் ஜெபிக்க போறேன். ஏசப்பா, அவங்க மூலியமா அந்த குரு ரட்சிக்கப்படட்டும், அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். நீங்க என்ன பண்ண முதலே வீட்டுல ஜெபம் பண்ணணும். நீங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்க தனியா போனாலும் ஓகே, ஒரு பாசமா பாச நீங்க வாங்குன்னு எங்கிட்ட சொன்னாக்கா, நீங்க போகிற இடத்தையும் ஊரு பேர் அவங்க பேர் சொன்னாக்கா, நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு மறுநாளில
உங்களோடு இணைந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தம் போடுவோம். ஹல்லேலூயா. இது நம்ம செய்ய வேண்டியவை. பாருங்க, புறப்பட்டு பாருங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம போய் ஜெபம் பண்றோம், புறப்பட்டு போறோம். போன் எடுத்துட்டு போயிட்டு நம்ம குடும்ப கஷ்டத்தை பேசக்கூடாது. என்னது, நான் தான் இப்படி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன், ஏன் இப்படிங்கிற, ஏமா அப்படிங்கிற சொல்லி பேசக்கூடாது. என்ன பண்ணா, அந்த குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகிற மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் பொண்ணு வந்ததுங்க, என் அண்ணன் பொண்ணு வந்தது, எங்க சித்தப்பா பொண்ணு வந்தது, என் தங்கச்சி வந்தது, என் மருமக வந்தா, என்ன சொன்னேன், என் பொண்ணு வந்தது போனோம், வந்து போனாக்கா போனதுல சமாதானமா இருக்கு என் மனசு அப்படின்னு என்ன பண்றோமா, சாட்சிகளை பெற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானம் உண்டாகிற அளவுக்கு நாம் அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது அவர்கள் கொடுக்கிற பதில் என்ன பண்ணும், எல்லாரும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வெள்ளத்துக்கு எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. மணிமேகலோட யாரு இருக்கு, ஏசப்பா இருக்கிறாரு, நீலாவோட ஏசப்பா இருக்கிறாரு, நிர்மலாவோட இருக்கிறாரு, நிற்காலம்மாவோட இருக்கிறாரு, நதியாவோட இருக்கிறாரு, நித்ராமாவோட இருக்கிறாரு, பாட்டியோட இருக்கிறாருன்னு பார்க்குற எல்லா கண்களும் சொல்லபடி அவங்களுக்கு எல்லா கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் வைப்பாரு, உயர்த்தி வைப்பார். 2022 எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். 2023 எப்படி இருக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்துக்காங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. முதலாவது இந்த குடும்பத்தை தேவ ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும்ப்பா. கர்த்தர் மாற்றி தரபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க யாருக்கெல்லாம் அவருடைய சத்தியத்தை சொல்லுகிறாங்களோ அவங்கெல்லாம் அவருடைய சமூகத்தை தேடி வரணும். யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரபடியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அபிஷேகப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவர் நீர் லீட் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே சுயமா எந்த ஒரு காரியம் சிந்திக்க கூடாது தகப்பனே, சுயமா எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவர் நீர் இவங்களோடு பேசுங்க தகப்பனே. இது சரி, இது தவறு, இது பேசினா தப்பு, இது பேசினா தவறு என்பதை கர்த்தர் நீர் உணர்த்தும்படியாக நாங்கள் சொன்னேன். ஒவ்வொரு ஆவிக்குள்ள நீங்க வழி நடத்துங்க. இந்த ஒரு ஆண்டவர் வல்ல பகுதிக்கு ஆண்டவரே அப்பா சோதரம் கட்டால் ஒரு வெளிச்சமாய் ஆண்டவரே ஒரு விளக்காய் இந்த பிள்ளைகளை நீர் வைக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். மலை மேல் உள்ள பட்டணம் ஒரு நாள் மறைந்திருக்க மாட்டாது என்றது போல அப்பா இவருக்கு மலை மேல் உள்ள பட்டணம் போல ஆண்டவரே மற்ற எல்லாருக்கும் ஆண்டவரை யாருக்குள்ளே மற்ற எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இவர்களை நீ மேன்மையாய் வைங்கப்பா. கொடுத்த அந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல இந்த கிராமத்துல பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். யாருக்கிட்ட இந்த கை நீட்டி வாங்கக்கூடாது தகப்பனே. அநேகருக்கு ஒரு கொடுக்கிற கரமாய் எங்க மாற்றுங்க. இந்த கரங்களில் ஆண்டவரே ஒரு வல்லமை இறங்கட்டும். இந்த கரங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த கரங்களில் எதெல்லாம் இவர் வேலை செய்கிறார்களோ அந்த காரியங்கள்லாம் வாய்ப்பே செய்யணும். ஒவ்வொரு கரத்தின் மேலும் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கரத்தின் மேலும் வல்லமை இறங்கட்டும். கொடுக்கிற கரங்களாம் நீங்க மாத்துங்க ஆண்டவரே. இந்த கரத்தை நீங்க திடப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா அந்த கரத்தை நீங்க பலப்படுத்துங்க அப்பா. இந்த கரம் ஆண்டவரே அப்பா நீ உள்ள கையில் வரைந்திருக்க என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அப்பா இவர் கையிட்டு செய்த எல்லா வேலையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தரபடியாய் ஜெபிக்கிறோம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வாக்கின் பிரகாரமாய் பாக்கியமும் நன்மையும் என்றென்றுக்கும் இவர்கள் நிறைந்திருக்கும்படியாக கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. தலைமுறை கை வச்சுக்கிறேன் ஆவியானவரே அப்பா சொல்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா சொல்ற பலவீனங்கள் மறைந்து போகட்டும், வியாதிகள் மறைந்து போகட்டும், எந்த ஒரு ஆண்டவரே அப்பா பிசாசுடைய தந்திரங்கள் மறைந்து போகட்டும். ஆவியானவர் நீர் இந்த பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் இந்த பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக. ஆண்டவரே இவர்களை நாங்கள் முத்தரிக்கிறோம். நாமத்திற்கு என்று இவர்கள் வளரும்படியாக இந்த ஆண்டவரே இந்த வல்லம் பகுதியில் இவர்கள் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக பிசாசானவன் ஒரு நாள் இந்த பிள்ளைகளை வஞ்சிக்காதபடிக்கு இவர்கள் மேல எந்த ஒரு வன்கண்கள் போராமைகள் நெருச்சல்கள் பிசாசுடைய தந்திரங்கள் இந்த பிள்ளைகளை அணுகாதபடிக்கு இயேசுவின் நாமத்துல இந்த பிள்ளைகளை நாங்கள் முத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் இந்த பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே வெளிப்பாடுகள் இந்த பிள்ளைகளை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, நீரை பொறுப்பெடுத்துக்கோங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.